ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம நிஃப்டியில் வந்து இந்தி மணி ஆப்ஷன் வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன். என்னென்ன லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம், அந்த லெவல்ஸில் எப்படி ஒர்க் ஆகிருக்குது, அப்புறம் நம்ம இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ட்ரேட் என்ட்ரி எடுத்தோம் லைவ் செஷனில் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும், நாளையோட ஏடிபி லெவல்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோல தெளிவா வந்து பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் முன்னிட்டு நம்மளோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல இருக்கு. 50% ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ யாராச்சும் வந்து கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கூடவே வந்து ஆப்பும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 50% ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கோட கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணுறவங்க உங்களோட சீட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. வர்ற பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ஈவினிங் பேட்சஸாக இருக்கும். நம்ம கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ கிளாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பில் வந்து ரெடியாக இருக்கும். அப்புறமா இண்டிகேட்டரு லைஃப் டைம் அக்சஸ் வந்து இருக்கும். 2 இண்டிகேட்டரு, ஒன்று வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிபி கால்குலேட்டர், ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் வந்து லைவ் மார்க்கெட் ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ லைவ்ல வந்து நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஜிமீட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் செஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி பிளாட்டா ஓப்பன் ஆச்சு, ஓகேங்களா? பிளாட்டா ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து இருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த டவுன்ஃபால் வந்து கேப்சர் பண்ண முடியாது. நம்ம எப்பவுமே வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ நேற்று லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 26,002 அப்படிங்கிறது நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து கொடுத்துருந்தோம். சப்போர்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 25,903 அப்படிங்கிறது S1 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ எஸ்டே வந்து நான் சொல்லியிருந்தேன் 25,900 இருந்து 26,000 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது S1 இருந்து S2 ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டே க்ளோசிங் வந்து 25,950 வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர்ல, அதாவது 50 பாயிண்ட்ஸ் இந்தி மணி வந்து எடுத்திருந்தோம். அதாவது என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா 25,900 கால் அண்ட் 26,000 புட்டு. நம்ம ஏன் அப்படின்னா இந்த ரேஞ்சு 2 ஸ்ட்ரைக்குள்ள தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால தான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைசஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிருந்தோம். ஸோ இதுல நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ், என்ன பிரைஸ்ல வந்து வாங்கணும், அது என்ன ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம். செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா 0 to Euro அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அந்த ட்ரேடையும் வந்து நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே சொன்ன மாதிரி 25,900 காலும் 26,000 புட் ஆப்ஷனும் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இப்போ இதுல வந்து நம்மளோட ட்ரேடிங் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஏடிபி லெவலுக்கு மேல வந்து யார் இருக்காங்களோ அவங்க தான் மொமெண்டம் வந்து தருவாங்க அப்படிங்கிறது இதோட லாஜிக், ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா ஏடிபி பிலோ வந்து க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்ததும் வந்து க்ளோஸ் ஆச்சு. பட் நம்ம அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம எடுக்கவே கிடையாது. ஸோ ஏன் எடுக்கல அப்படின்னா மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் லெவல்ல இருக்குது. ஸோ எனி டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25,900 இருந்து 26,000 இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து மொமெண்டம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து புட் என்ட்ரி வந்து இந்த இடத்துல நம்ம எடுக்கல, ஓகேங்களா? இப்போ மார்னிங் வந்து நம்ம செலக்ட் பண்ணிருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 25,900 கால் ஆப்ஷன் ஏடிபிக்கு மேல வந்து ஒரு ½ an hour கழிச்சு வந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது எந்த இடத்துல அப்படின்னா நியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 rupees அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இங்கே தான் நம்மளோட என்ட்ரி வந்து இருக்குது. அப்புறமா இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎம் புட் ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு R1க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகுது, ஓகேங்களா? இது வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு வீக்லி ஃபியூச்சரும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் லெவலுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம். 40 rupeesக்கு வந்து நம்ம கால் ஆப்ஷன் வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 90 rupees வந்து போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ 40 rupeesல இருந்து 90 rupees அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் வந்து 110% மேல. ஆக்சுவலி நான் வந்து டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா R1 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், அதாவது 110 வரைக்கும். ஆனா மொமெண்டம் வந்து தரல. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து
சப்போர்ட் 1ல இருந்து இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்குள்ள ட்ரேட் ஆகுற மாதிரி இருந்தது. ஸோ தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 25,900 கால் ஆப்ஷனையும் 25,950 புட் ஆப்ஷனும் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த S1ல இருந்து R1 இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா வந்து ப்ரைஸ் வரணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த 900 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குது, நியர் வந்து பார்த்தீங்கன்னா 39 ருபீஸ்க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 ருபீஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது வந்து 50 ருபீஸ் டிஃப்ரென்ஸில் தான் நம்ம வந்து இந்தி மணி ஸ்ட்ரைக்காக வந்து இருக்குது 25,900. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம கொடுத்துருந்த ட்ரேட் வந்து 25,950 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்தோம். இங்கே வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த R1ல ரிஜெக்ஷன் வைக்குது. ஸோ இங்கே ரிஜெக்ஷன் வைக்கும்போது 20 ரூபாவில் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம், ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி லெவலில் வந்து மீட் ஆகுது. சப்போஸ் இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 50 to 60 வந்து கொடுத்துருந்தேன், ஆனால் அது வந்து ரீச் ஆகலை. ஓகேங்களா? சப்போஸ் நம்ம கால் ஆப்ஷன் வந்து இந்த ஏடிபி லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து 0 to ஹீரோ அப்படிங்கிறது நம்ம வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க 25,900 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது. அதே மாதிரி 25,950 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் R1ல வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வைக்குது. ரிஜெக்ஷன் வைக்கும்போது ஸோ இங்கேருந்து வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம ஒரு சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா R1 வரைக்கும் போகும், ஏடிபி கீழே இருந்துச்சுன்னா S1 வந்து சப்போர்ட் லெவலாக வந்து இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி 0 to ஹீரோ அப்படிங்கிறது நம்ம வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட ஏடிபி கால்குலேட்டர் இண்டிகேட்டர். ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து என்னென்ன லெவல்ஸில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நாளைக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,950ல வந்து ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. வீக்லி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 26,000ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நமக்கு வீக்லி ஃபியூச்சர் எங்க இருக்குதோ ஸோ அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 26,000 கால் ஆப்ஷன் அண்ட் 26,000 புட் ஆப்ஷன் ரெண்டு ஸ்ட்ரைக்கும் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுல நெக்ஸ்ட் டே ப்ரெடிக்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு என்ன லெவல்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டே ப்ரெடிக்ஷன் வச்சு நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து எல்டிபி பேஸ் பண்ணி வந்து இருக்கும். செட்டில்மெண்ட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து ஆகும். ஓகேங்களா? நான் எல்டிபி வச்சு சொல்லிட்டு இருக்கேன். சப்போர்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 25,897 அப்படிங்கிறது சப்போர்ட் 1 வந்து இருக்குது. சப்போர்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 25,836 அப்படிங்கிறது S2 வந்து இருக்குது. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா 26,119 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 26,172 அப்படிங்கிறது R2 வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட லாஜிக் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஸோ ஸ்டாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் 26,000 கால் அண்டு புட்டு இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாடலா வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டாங்கல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓடிஎம் கால் 100 பாயிண்ட் ஓடிஎம் கால் 26,100 காலும் 25,900 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஓடிஎம் புட்டு. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் தான் நமக்கு வந்து ஸ்டாங்கலா வந்து இருக்குது. ஏடிஎம் வந்து 26,000 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாங்கலா வந்து இருக்குது. அப்போ இது ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் S1ல இருந்து R1 வரைக்கும் தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகும். அப்போ R1ஓட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கு 26,100 அப்படிங்கிறதும் சப்போர்ட்டோட நியரஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 25,900 அப்படிங்கிறதும் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஏடிஎம் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாடல் ஸ்டாங்கலா வந்து எதனால அமையுது அப்படிங்கிறது புரியுதுங்களா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாங்கல் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து 0 ஆகக்கூடிய கான்டென்ட். ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏடிஎம்ல ட்ரேட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல ட்ரேட் பண்ற அளவுக்கோ அல்லது ஐடிஎம்ல ட்ரேட் பண்ற அளவுக்கோ அமௌண்ட் இருக்காது. ஸோ அவங்க ட்ரேட் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஓடிஎம். ஸோ அது எப்பயாச்சும் ஒரு டைம் தான் மொமெண்டம் தரும், எப்பவுமே வந்து கொடுக்காது. ஓகேவா?
ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஓடிஎம் அவாய்ட் பண்ணிட்டு ஏடிஎம்ல ட்ரேட் பண்ண பாருங்க. எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏடிஎம் அவாய்ட் பண்ணிட்டு ஐடிஎம் சூஸ் பண்ணுங்க. ஸோ ஏன்னா ஐடிஎம்ல தான் நமக்கு வந்து மொமெண்டம் வந்து கிடைக்கும். ஏடிஎம்ல கூட மேக்ஸிமம் 0 பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் 26,000 அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த லெவல்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் போகணும், இல்லாட்டி இதுல இருந்து கீழே வந்துச்சுன்னா சப்போர்ட் லெவல் வரணும். இதுதான் வந்து நம்மளோட லெவல்ஸா வந்து இருக்க போகுது. அண்ட் நம்ம ஏடிபி கால்குலேட்டரோட லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ ரைட் நவ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 117 அப்படிங்கிறது ஏடிபி லெவல்ஸா வந்து இருக்குது. ஆனா இது நாளைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் டிகே ஆயிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆகலாம். ஓகே, ஸோ நியர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 110 கூட வரலாம். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 174 அப்படிங்கிறது இருக்குது. ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா 180 அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 75 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 75ஆவே எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யார் ஏடிபிக்கு மேலே வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். அதாவது 26,000 கால் ஆப்ஷன் ஆர் 26,000 புட் ஆப்ஷன், இது ரெண்டுத்துல 110க்கு மேலே வந்து யார் சஸ்டைன் ஆகுறாங்களோ அவங்களோட மொமெண்டம் வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 174 வரைக்கும் இருக்கும். அண்ட் 170 பிலோ வந்து இருந்துச்சுன்னா நமக்கு S1 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். S1 வந்து பார்த்தீங்கன்னா 75, ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 174 இருக்கு. நம்ம வந்து 180 வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டா வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஏடிபியோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110 அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 117 தான் இருக்குது. பட் மேபி நாளைக்கு வந்து ரெடியூஸ் ஆகலாம் இந்த லெவல். ஓகேங்களா? இது வந்து ஃபிக்ஸட் லெவல்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த அன்னைக்கு வந்து காலையில வந்து நமக்கு என்ன பிரைஸ்ல வந்து மேக்ஸிமம் ட்ரேட் ஆகுறாங்களோ அதுதான் நமக்கு ஏடிபி லெவலா கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து டே பை டே வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? நம்மளோட யூடியூப் லைவ் செஷன் அப்புறமா நிஃப்டி ப்ரிடிக்ஷன் இது வந்து உங்களோட ட்ரேட் செட்டப்புக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாவே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணி நான் அப்லோட் பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் தான் இங்க வந்து மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, செல்லர்ஸ் வந்து மேக்சிமம் எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எந்த பிரைஸ்ல வந்து செல் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க அந்த பொசிஷன் வந்து வைக்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஏன் இந்த ஏடிபிக்கு மேல நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா ஆவரேஜ் ட்ரேடட் பிரைஸ். ஓகே, ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஒரு ஆப்ஷன்ல எந்த பிரைஸ்ல வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஓகேங்களா? இந்த பிரைஸுக்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து மொமெண்டம் அந்த டைரக்ஷன்ல வந்து இருக்கும். கால் ஆப்ஷன் மேல இருந்துச்சுன்னா பை சைடு போகும், புட் ஆப்ஷன் மேல இருந்துச்சுன்னா செல் ட்ரெண்ட் வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி கோர்ஸை பற்றின டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.